9ஆம் வகுப்பு தமிழ் எஸ்டிடி எக்ஸாமுக்காக படிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து அதாவது இயல் 1 அமுதென்று பேர். முதல்ல செயல் கொடுத்துருக்காங்க. தமிழ் விடு தூது சீர்பெற்ற செல்வம் அப்படின்னு சொல்லி 8 வரிகள் இருக்கிற ஒரு பாட்டை கொடுத்துருக்காங்க. தித்திக்கும் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழை புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக் கேள். மண்ணில் குரமென்றும் பள்ளு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவென்று 3 இனத்தும் உண்டோ திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாயிருந்த உனை சிந்து என்று சொல்லிய சிந்துமே. ஈஸியான வரிகள் தான். குரம் பல்லு இதெல்லாமே சிற்றிலக்கியத்தினுடைய வகைகள். 3 இனம் என்னென்னு பாருங்கள். துறை, தாழிசை, விருத்தம். 3 இனம் துறை, தாழிசை, விருத்தம். திறமெல்லாம், திறம்னா சிறப்புன்னு அர்த்தம். அப்போ திறமெல்லாம்னா சிறப்பெல்லாம். சிந்தாமணியை சிதறாத மணி அப்படின்னு ஒரு பொருள் சொல்லலாம். இன்னொரு பொருள் சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லி அந்த நூலை குறிக்கும். சிந்து அப்படிங்கிறது ஒரு வகையான இசைப்பாடல். சிந்து ஒரு வகை இசைப்பாடல். பாடலுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இனிக்கும் தெளிந்த அமுதாய், தித்திக்கும் தெள்ளமுதாய் சொன்னோம் இல்லைங்களா? இனிக்கும் தெள்ளமுதமாய் அந்த அமிழ்தினும் மேலான முத்தி ஆகிய விடுதலை தரும் கனியே. அந்த அமிழ்தினும் மேலான முத்தி ஆகிய விடுதலை தரும் கனியே. இயல், இசை, நாடகம் என 3ஆய் சிறந்து விளங்கும் என் தமிழே. அறிவால் உண்ணப்படும் தேனே, உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுக்கும் வேண்டுகோள் ஒன்றுள்ளது, அதை கேட்பாயாக. தமிழே, உன்னை அறிந்து குறவஞ்சி பள்ளு என்ற நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு கொள்கின்றனர். பிறர் படிக்கும் வகையில் நீ அவற்றை கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னிடம் தாழிசை, துறை, விருத்தம் எனும் 3 வகை பாவினங்களும் இருக்க வேண்டுமே. பாவின் திறம் அனைத்தும் கைவரப்பெற்று, அதாவது பொருந்தி நின்று, என்றுமே கெடாத மணியாய் இருக்கும் உன்னை இசை பாடல்களுக்குள் ஒரு வகையான சிந்து என்று கூறிய இற்று விழும் அன்றோ. அதாவது உன்னை வந்து சிந்துன்னு சொல்லி அழைக்கிறது அந்த நாக்குக்கே வந்து பெருமையாகுமோ, அது வந்து கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் அந்த பாடலினுடைய பொருள். இலக்கண குறிப்பு, முத்திக்கனி அப்படின்னு சொல்லி உருவகப்படுத்தியிருக்காங்க கனியை. முத்திக்கனி. தெள்ளமுது இது வந்து மை விகுதி வரும். அதனால் இது வந்து பண்பு தொகை. பிரித்து எழுதுகிறப்ப மை விகுதி வந்துச்சுனாலே அது பண்பு தொகை. சிந்தாத மணி அப்படின்ற மாதிரி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாக இருக்குது. பகுபத உறுப்பிலக்கணம். கொள்வார், கொள் குட்டல் இவ் குட்டல் ஆர், கொள்வார். பகுதி, கொள் வந்து பகுதி, இவ் வந்து எதிர்கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதும் ஒன்று. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூது அப்படின்னு சொல்லி ஒரு சிற்றிலக்கியம் இருக்குது. இதை வந்து வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லி வேறு பெயர்களாலேயும் சொல்லுவாங்க. வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லி. இது தலைவன் தலைவியருள் ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி, தலைவன் தலைவி மேலேயும் தலைவி தலைவன் மேலேயும் செலுத்துகின்ற அந்த அன்பை புலப்படுத்தி அன்னம் முதல் வண்டு ஈராக, அன்னம்னா அன்னப்பறவை, அன்னம் முதல் வண்டு ஈராக 10ல் 1 தூது விடுவதாக கலிவெண்பாவில் இயற்றப்பட்டதாகும். கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது. அன்னம் முதல் வண்டு ஈராக 10 பொருட்கள் இருக்கும். அந்த 10ல் ஏதாவது ஒன்று தூது விடுவதாக அமைந்திருக்கும். கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது இது. தமிழ்விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கிற சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது. தமிழ் விடு தூது அப்படின்னாலே தமிழ் மொழியை தான் தூது அனுப்பிச்சிருக்காங்க. இதை யார் அமைச்சதுன்னா ஒரு பெண். அவங்க
மதுரையில் கோவில் கொண்டிருக்கிற சொக்கநாதர் மீது காதல் கொண்டிருக்காங்க. அந்த மதுரையில் கோவில் கொண்டிருக்கிற சொக்கநாதருக்கு தான் தமிழை இந்த பெண்மணி அவர்கள் தூதா அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு பாடல் வரிகளாக கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் விடு தூதில் மொத்தம் 268 கன்னிகள் இருக்குது. 268, 2யும் 6யும் கூட்டினா 8 இல்லைங்களா? 268 கன்னிகளை கொண்டு இருக்குது. தூது விட்டது யார்? ஒரு பெண் தானே. அப்போ அதை வந்து கன்னி அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3 சுழியின் 3 சுழினியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் யூஸ்வலாக பெண்களை கன்னி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, திருமணமாகாத பெண்களை. ஸோ 2, 6, 8 கன்னிகளை கொண்டுள்ளது. தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பாடல்களில் இடம்பெற்றுள்ளன. இந்த நூலை உவேசா, தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம், உவேசா முதல்ல பதிப்பிச்சார். எப்போனா 1930 பதிப்பிச்சிருக்காரு. இந்த தமிழ் விடு தூதினுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல. அதனால் இதனுடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து திராவிட மொழி குடும்பம்.